பூரண கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு திருவி வச்சுருக்க தேங்காவை இதில் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த மணம் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இப்போ வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்தை நல்லா உடச்சி சேர்த்துக்கலாம். இதை பாகு மாதிரி நீங்கள் எடுத்து கூட சேர்த்துக்கலாம். நான் அப்படியே சேர்க்குறேன். மிக்ஸ் பண்ண நல்லா மெல்ட் ஆகி வரும் வெல்லம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பூர்ணம் நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணி நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சூடாக இருக்கிற தண்ணி இதில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கைவிட முடியாது. தண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சூடு ஆறின அப்புறம் கையை வச்சு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ கொஞ்சமாக எடுத்து கையில் நெய் இல்லாட்டி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. நடுவில் இந்த மாதிரி பூரணத்தை வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எல்லா மாவுலையும் எடுத்து வச்சுக்கலாம். இட்லி பாத்திரம் மேலே தட்டு போட்டு இந்த மாதிரி எல்லா மாவையும் பிடிச்சி வச்சாச்சு. கொழுக்கட்டை இது நல்லா வேகட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு.